நான்காவது செய்தியாக, சிறுபான்மையின மக்களின் அந்த நன்மதிப்பை பெறுவதற்கு, அவர்களிடம் நல்ல பேர் வாங்குவதற்கு அப்படின்னு வேணால் பேரளவில் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்களின் வாக்கு பெறுவதற்காக அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு சலுகைகளை அறிவிக்கிறது தான் இப்போது தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. அப்படி கர்நாடக அரசு சிறுபான்மை பள்ளிகளுக்கு, அந்த சிறுபான்மையின பள்ளிகளுக்கு சிறுபான்மையின அந்தஸ்து கிடைப்பதற்காக சட்டத்தில் சில திருத்தங்களை முன்னெடுத்து இருக்கு கர்நாடக அரசு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது சமீபத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு பல விஷயங்களில் முன்னோடியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதிலெல்லாம் முன்னோடினா, ஒன்று ஊழல் முதல்ல முன்னோடியாக இருந்தாங்க, அது ஒரு பக்கம். விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதில் தமிழகம் தான் முன்னோடியாக இருந்ததுங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்லேயும் எங்களை யாரும் போட்டி போட முடியாது அப்படிங்கிறது மாதிரி சமீபத்தில் ஒரு ஆன்லைன் மீட்டிங் அவர் நடத்தினார். அதில் இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பாக மைனாரிட்டி இவங்கள்லாம் அழைச்சிட்டு இந்த அரசு தான் முதலாக இப்படி ஒரு மீட்டிங்கே போட்டிருக்கு அப்படின்னு மாறுதட்டி கொண்டார். அதில் அவர் செய்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். என்னென்னா, ஜபர்தஸ்தான், அந்த கல்லறைகள், கிறிஸ்தவர்களுக்கான கல்லறைகள், இதெல்லாம் பஞ்சாயத்து லெவலில் அவங்களுக்கு இடங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னது. அதே போல் ஒன் டைம் சர்டிஃபிகேஷன் வாங்கினா போதும், இஸ்லாமிய பள்ளி, கிறிஸ்தவ பள்ளின்னு இந்த அந்தஸ்து வாங்கிறதுக்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு தடவை, ஏன்னா முன்பெல்லாம் 5 வருடத்திற்கு ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் வச்சு இது பார்க்குற அந்த இது இருந்தது. அதெல்லாம் இல்லை, ஒரு பக்கம் ஒரு தடவை பண்ணாலே போதும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடுக்கான அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு அதை அரசு ஆணையாகவும் வெளியிட்டது. அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்பாக போய் குண்டு வெடிப்பவர்களையே வெளியில் விடுவதற்கான முன்னெடுப்புகளை செய்ததெல்லாம் அந்த விஷயத்தில் பார்த்தோம். இன்னும் காங்கிரஸ் அந்த லெவலுக்கு இன்னும் வரலை, வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப உண்டு அப்படிங்கிறதை நாம் சேர்த்து பார்க்குறோம். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க செஞ்சதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். அதை நோக்கி இந்த திமுக எப்படி பாதை போட்டு கொடுத்ததோ அந்த பாதையில் தான் அவர்களும் செல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப ப்ராமினெண்ட்டான பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தையே வக்ஃப் போர்டுக்கு அவங்க வாரி வழங்கியது. பட்ஜெட்டில் 300-400 கோடி இதுக்காக இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கியது. அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கார்ப்பரேஷன் அமைத்து கொடுத்தது. அதற்கு பிறகு என்னென்னா, கோயில்களில் சரி இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சாங்க, இந்துக்களுக்கு அவங்க ஒன்றும் செய்யலைன்னா செஞ்சாங்க. இந்து கோயில்களே 10 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஜிஸ்யா வரி போல் ஒரு வரியை நாங்கள் 10% போடுறாங்க. அது கவர்னர் இப்பொழுது வரை ஒப்புதல் கொடுக்கலங்கிறது தான் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம். ஆனால் அதை சட்டசபையிலையும் கொண்டு வந்திருக்காங்க தீர்மானமாகங்கிறது தான் அதில் பார்க்கணும். இப்படி இந்துக்களுக்கு விரோதமாகவும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் அரசு செயல்பட்டுருக்கு. ஆனால் இவங்க மீடியாவெல்லாம் பேசும் பொழுது இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரியாம்பிளில் இருக்கிறது அதுதான் அப்படின்னு இவங்க உருட்டுக்கு எந்த ஒரு அளவுமே இருக்காது. அப்படி பேசுவாங்க. ஆனால் இவர்கள் செய்வது எல்லாமே மத அரசியல் தான். அப்படின்னா காரணம், அவங்களுக்கு அந்த ஓட்டு கன்சாலிடேட்டாக நமக்கு விழும். இந்துக்களை நாம் ஜாதி ரீதியாக பிரித்து விடலாம். இப்போ கர்நாடகாவில் பார்த்தோன்னா இங்கு பெரிய பெரிய ஜாதிகள் செக்ட் இருக்குது. ஒக்கலிகா கம்யூனிட்டி தனியாக இருக்குது, லிங்காயத் கம்யூனிட்டி தனியாக, பிராமணர்கள், இன்னும் பல, அப்புறம் எஸ்சி எஸ்டி, அதில் பல அமைப்புகள் இருக்கிறது. அவர்களை நம்ம ஜாதி ரீதியாக ஓட்டு வாங்கி விடலாம். ஆனால் பல்காக நமக்கு ஓட்டு விழணும்னா அது அடிப்படைவாத, இதில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி அடிப்படைவாத இஸ்லாத்துக்கே ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். அவங்க தான் மீண்டும் நாங்கள் திப்பு ஜெயந்தி கொண்டாடுவோம் அப்படி இப்படின்னு ஆரம்பித்த அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். ஆகவே இந்தியாவை மீண்டும் ஒரு மத ரீதியாக ஒரு பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே காங்கிரஸ் செயல்படுகிறது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இது இந்திய தேசிய காங்கிரஸ் அல்ல, இத்தாலி தேசிய காங்கிரஸ். ஆகவே இந்துக்களுக்கு துரோகம் செய்வதில் அவங்களுடைய இப்போ டிஎன்ஏலேயே வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காட்டுகிறது.